الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد عباد الله أوصيكم أولا إياي بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب الله فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم وقال تعالى وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب صدق الله مولانا العظيم وعن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال إذا مات ابن آدم انقطع عمله إلا من 3 صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடான ஜீவராசிகளையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் கிடையாது. அவ்வாறு இருக்கவும் முடியாது என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன். உலகிற்கோர் அருட்கொடையாக மனித குலத்துக்கு மாணிக்கமாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நமது தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், உத்தம நல்லடியார்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், கியாமத்து நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள், பின்பற்ற இருக்கின்றவர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி வந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் புனிதமான அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃப் எனும் நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்து இருக்குமாறும் முதல் எனக்கும் என் குடும்பத்தவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்த் வஅத்பிஇ ஸய்யிஅத்தில் ஹஸனத தம்ஹுஹா வகாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸன். எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அவனுடைய அச்சத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது பாவகரமான செயல்கள் செய்துவிட்டால் அதனை அழிக்கக்கூடியதான ஒரு நன்மையை தௌபாவை செய்து கொள்ளுங்கள். மனிதர்களோடு பழகின்ற பொழுது அஹ்லாக்காகவும் மனதுகளை உடைத்து விடாமலும் சிறந்த முறையில் உங்களுடைய பழக்க வழக்கங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த தக்வாவுடைய உபதேசத்திலே உங்களுக்கு வேண்டியதன் பின்னால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, மதிப்புமிக்க ஒரு சமூகமாக அல்லாஹுவால் மிகவும் நெருக்கமான ஒரு நபியினுடைய சமூகமாக முழு உலகத்திற்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அந்த மனிதனுடைய, அந்த நபியினுடைய ஒரு உம்மத்தாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்கியிருக்கிறான். அதிகமாக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே குறுகிய கால வாழ்க்கையை கொடுத்து அனுப்பப்பட்ட இந்த சமூகம்தான் நபிமார்களுக்கு பின்னால் முதலாக சுவர்க்கம் நுழைய இருக்கிறார்கள்.
இந்த சமூகத்தவர்கள் மீது அல்லாஹு தாலா அதிகமான இரக்கம் வைத்திருக்கிறான். இந்த சமூகத்தவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பகரமாக அதிகமாக நன்மைகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அவர்கள் செய்கின்ற பாவத்துக்கு ஒரு பாவத்தை அல்லாஹ் எழுதுகிறான். பாவம் செய்வதற்காக வேண்டி நினைத்தவர்கள் அந்த பாவத்தை விட்டுவிட்டால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறான். இவ்வாறான சிறப்பு மிக்க ஒரு அழகான சமூகமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்கி இருக்கிறான். அதிகமாக இதுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம் என்றால் நிச்சயமாக அந்த நன்றி கெட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய சில சோதனைகளையும் அல்லாஹு தாலா நன்றி உள்ள மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் அல்லாஹ் சூரா லுக்மானிலே கூறி காட்டுகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, லுக்மானிலே அல்லாஹு தாலா கூறுகின்ற பொழுது லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கு அல்லாஹ் தந்த அருள்களுக்கு உலகத்திலே வாழ்வதை அல்லாஹு தாலா நமக்கு ஆரோக்கியத்தோடும் அல்லது ஏதாவது சின்ன சின்ன நோய்களோடும் அல்லாஹ் எம்மை வாழ வைத்து சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்றால் அதிகமாக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவ்வாறு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அந்த நிலைமையில் உங்களை சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ வைப்பான். அதே போன்று அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கெல்லாம் மாற்றம் செய்து கொண்டு அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கெல்லாம் மறந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்தவர்களாக, நபியுடைய வழிமுறைகளை மறந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய மாளிகையை மறந்தவர்களாக உலகத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்கள் சொன்னால் வலையின் கஃபர்தும் இன்னாதாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய சோதனை மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக இந்த மனித சமூகம் தான் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி கெட்டவனாக மாற்றம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் ஒவ்வொரு பெருநாள் தொழுகையிலும் ஒவ்வொரு உபதேசங்களிலும் நமக்கு உபதேசப்படக்கூடிய விடயம்தான் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கள், அவனுடைய வாழ்க்கை அவனுடைய அச்சத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற விடயம். இன்றைய குத்பாவிலே அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்தால் அல்லாஹ் அதற்கு என்ன கூலியை வைத்திருக்கிறான் என்ற சில விடயங்களோடு அல்லாஹு தஆலா நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்ததன் பின்னால், மௌத்தாகிவிட்டதின் பின்னால், அதற்கு பின்னால் நமக்கு எவ்வாறு வந்து சேரும் என்பதையும், உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக நாம் வாழுவதற்கு சில விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்களே, அந்த விடயங்களையும் சுருக்கமாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நான் மேலே ஓதிய வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை, அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் கமசலி ஹப்பத்தின், ஒரு வித்தை அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டுகிறான். ஒரு வித்து, அந்த வித்தை கமசலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. எப்படி என்றால், அந்த வித்தை இந்த மனிதன், ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்திலே போடுகிறான், அந்த வித்து முளைக்கின்றது. அதுக்கு அல்லாஹு தஆலாவுடைய ஏராளமான படிப்பினைகள் அந்த வித்திலே இருக்கிறது. அதனை ஒரு வைத்துவிட்டு அந்த விடயத்தை பாருங்கள். அந்த வித்து முளைக்கின்றது. அந்த வித்து முளைத்ததன் பின்னால் அது அழகான ஒரு சின்ன ஒரு மரமாக வந்து அதிலே இருந்து 70 வித்துகளை அந்த வித்து ஒரு வித்து வெளியாக்குறது. அதே போன்று கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு வித்தும் 70 அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டிக் கொண்டு சொல்கிறான். ஒரு வித்துக்கு 70. இதே போன்றுதான் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்பவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு பெருக்கி அதிகமாக கொடுக்கிறான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தஆலா இன்னும் நாடியவர்களுக்கு பன்மடங்காக்கி கொடுக்கிறான்.
வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் மிகவும் விசாலமானவன் என்பதை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே கூறி முடிக்கின்றான். இப்பொழுது நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதை என்றால் எது? அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்வது என்பது எது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கின்றான். ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு அதிகமாக செலவழிக்கின்றான். தன்னுடைய குடும்பத்தை அழகான முறையிலே பார்க்கின்றான். தான் மனைவி குழந்தைகளோடு சேர்த்து தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய சகோதர சகோதரிகள், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், இவ்வாறு ஒவ்வொன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக தெளிவுபடுத்தி கொண்டு சென்றார்கள். அவன் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பது அல்லாஹு தஆலா பன்மடங்காக்கி அவனுக்கு கொடுக்கிறான். நாம் பார்த்திருக்கிறோம். அதிகமாக குழந்தை குட்டிகள் அல்லது அதிகமாக செலவழிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமாக நிஅமத்துகளை பொழிந்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு வாழ்க்கையிலே நிம்மதி, செலவழிப்பதிலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். பதுக்கி வைப்பவர்களை அது பின்னால் பார்ப்போம். அவர்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, முதலாவதாக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வது என்பது தன்னுடைய குடும்பத்துக்கு அவர்கள் செலவு செய்ய வேண்டும். தான் கட்டிய மனைவிக்கு அவர்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டும். அவ்வாறென்றால் அதிகமாக செலவழிப்பது என்பது வீண் விரயம் இல்லாமல் தன்னுடைய வாழ்வை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னல் முபத்திரீன் கானூ இஹ்வான ஷயாத்தீன், அல்லாஹ்வுடைய வசனம் சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் கூறி காட்டுகிறார். வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். அவ்வாறு ஆகிவிடாமல் அவருக்கு என்ன தேவையோ அதனை கொடுக்க வேண்டும். அழகான மாளிகைகளை, வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டும். அதிலே நிம்மதி சந்தோஷமாக உறங்குவதற்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். பேசுகின்ற பொழுது கூட அவர்களோடு அழகான முறையிலே பேச வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவார். அதே போன்று அடுத்ததாக குடும்பம், அதன் பின்னால் நம்முடைய மஹல்லா, ஊர்வாசிகளிலே யாரெல்லாம் ஏழை எளியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அதிகமாக அவர்களுடைய விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, நாம் எல்லாம் சின்ன வயதிலே இருக்கின்ற பொழுது ஆகவும் மிகவும் பணத்திலோ பதவியிலோ பட்டத்திலோ உயர்ந்தவராக இருந்திருப்பார்கள். அல்லாஹு தஆலா நம்மை ஒரு கட்டத்துக்கு நாம் ஆளாக்கியதன் பின்னால் அவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். அவர்களுக்கு வாயால் கேட்க முடியாது, கையேந்த முடியாது, சொல்லவும் முடியாது. இவ்வாறான குடும்பத்தவர்களும் நம்முடைய ஊர்களிலே இருப்பார்கள். இவர்களை அணுகி நாம் அவர்களிடத்திலே தேவைகளை கேட்டு அதனை அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும். இதுவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதில் அடங்கும். அவர்களுடைய துஆவின் காரணமாக வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் யாருக்கெல்லாம் நாடுகின்றானோ அவர்களுக்கு அதிகமாக கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது. ஊர் மக்கள். அடுத்ததாக நம்முடைய ஊரிலே வேலை செய்கின்ற வேலையாட்கள், அவர்களுடைய விடயத்தையும் கவனிக்க வேண்டும். அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படிப்படியாக இவ்வாறு வந்து ஊர், அடுத்த ஊர், பக்கத்து ஊர், நமது நாடு, அந்நிய நாடு, இவ்வாறெல்லாம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதை தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இதே போன்றுதான் நம்முடைய ஊரிலே ஒரு நல்ல விடயம் நடக்கின்றதா, நடக்க போகின்றதா, அதற்கும் நாம் நம்முடைய அல்லாஹ் தந்த நியமத்துகளை செலவழிக்க வேண்டும். அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு உதவி செய்ய வேண்டுமா, அல்லாஹ்வுடைய மாளிகையை அழகாக அலங்கரிக்க வேண்டுமா, அதற்கு இருந்தாலும் நாம் உதவி செய்ய வேண்டும். அததான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக வேண்டி ஒரு கல்லை எடுத்து வைத்தால் சுவர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டப்படும் என்று சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நம்முடைய இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையை பாருங்கள். எங்கு சென்றாலும் ஒரு சிறிய மஸ்ஜிதாக இருந்தாலும் அந்த மஸ்ஜிதுக்கும் கூட நாம் கூறுவது என்ன? அல்லாஹ்வுடைய மாளிகை என்றுதான் கூறுகிறோம். ஏன்? அவ்வளவு கண்ணியமானது, அவ்வளவு பரிசுத்தமானது, அவ்வளவு அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமானது. அதுதான் அல்லாஹ்வுடைய மாளிகை என்று கூறுகிறோம். எனவே யாரெல்லாம் இவ்வாறு செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பணம் காசு இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போய்த்துவிடும். நாம் செலவழித்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி கியாமத்து நாள் வரைக்கும் நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
நான் ஓதிய அடுத்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நலவுக்கும் தக்வாவுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். நலவுக்கும் தக்வாவுக்கும் உதவி செய்யுங்கள். நம்முடைய சமூகத்திலே ஒரு பழக்கம் இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் யாராவது கையேந்தியோ அல்லது ஊர் தேவைகளுக்காக வேண்டியோ வந்தால் கொடுப்பது கிடையாது. அந்நிய சமூகத்தவர்கள் அவர்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய பெருமக்களோடு வந்தால் அவர்களுக்கு என்ன கண்ணியம், சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு என்ன விடயம், விருந்து உபசாரம், இவைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டிலே, நம்முடைய ஊர்களிலே. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தாலா சோதிப்பான். அல்லாஹு தாலாவுடைய சோதனை இருக்கிறது. விடையை பாருங்கள். அபஸ வதவல்லா என்ற சூரா இறங்கியது. ஏன் இறங்கியது? கண் தெரியாத ஒரு சஹாபி அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள், நபித்தோழர். அவர்களுக்கு கண் தெரியாது. சமூகத்திலே சிறந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளாத சில சகோதரர்கள் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண் தெரியாத இஸ்லாத்தை ஏற்ற அந்த நபித்தோழர் இந்த நேரத்தில் வருகிறார், இவரை கொஞ்சம் விட்டுவிடலாம் என்று நினைத்து அடுத்த சமூகத்திலே மிகவும் கண்ணியமான 2 பேர் வந்தார்களே, அவர்களை கண்ணியப்படுத்தினால் நபியுடைய நியத்து இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று எல்லோரும் முஸ்லீமாகி விடுவார்கள், நன்றாக இருக்கும் என்றுதான் நாமும் அவ்வாறு தான் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா அவ்வாறு நினைக்கவில்லை. அல்லாஹ் இறக்குகிறான், அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அமா. அந்த கண்ணியமான அந்நிய சமூகத்தவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது குருடர் உங்களிடத்திலே வந்தாரே, அந்த நேரத்திலே நீங்கள் கடுகடுத்தீர்கள். அல்லாஹு தாலா நபிக்கு இறக்கிறான். நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா நீங்க அவங்களை பரிசுத்தமாக்கிடுவீர்கள் என்று? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சரித்திரத்தை வைத்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே ஆலிம்கள் என்ன, அந்தஸ்துள்ளவர்கள் என்ன, கண்ணியமானவர்கள் என்ன, யார் வந்தாலும் நாம் கண்ணியப்படுத்துவது கிடையாது. ஏனைய சமூகத்தவர்களில் அந்த ஆடைக்காக வேண்டி மாத்திரம் எவ்வளவு கேவலம் கெட்டவனாக இருந்தாலும் அவனை கண்ணியப்படுத்துகிறோம். இஸ்லாமியர்கள், அடுத்த மனிதர்களை விட்டுவிடுங்கள், இஸ்லாமியர்கள் இது தவறு என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். காரணம் என்ன? வேண்டாம் என்று சொல்லவில்லை, கட்டாயமாக கண்ணியப்படுத்த வேண்டும் என்றாலும் நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடியவர்களை ஆரம்பத்தில் கண்ணியப்படுத்துங்கள். அவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் யாரும் வருவது கிடையாது. ஏனென்றால் இன்று நாம் பார்க்கிறோம், குர்ஆனை மனனமிட்டவர்கள், ஹதீஸை பாடமாக்கியவர்கள், பொதுவாக ஆலிம்கள், உலமாக்கள் என்றால் நம்முடைய சமூகத்திலே ஒரு கொஞ்சம் தாழ்ந்துதான் பார்க்கிறார்கள். ஏதாவது ஒரு படிப்பு, பட்டப்படிப்பு, ஏதாவது ஒரு அந்தஸ்துகளில் இருந்தால் ஆட்சி செய்ய நினைக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களை, தவறு என்பதை சுட்டி காட்டுகிறேன். யாராக இருந்தாலும், ஏன் இந்த இடத்திலே நான் இதனை கூறுகிறேன் என்றால், கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா கேட்க இருக்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா என்று அந்த வசனம், நீங்கள் நலவுக்கும் தக்வாவுக்கும் உதவி செய்யுங்கள், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்துக்கும் பகைமைக்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள், பாவத்துக்கும் பகைமைக்கும் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றால், சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மிகவும் தண்டனை கொடுப்பதில் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு சும்மா தண்டனை கொடுக்கிறல்ல, அல்லாஹ்வுடைய விடயத்தில் ஏதாவது செய்துவிட்டால் தண்டனை கொடுப்பது கிடையாது. அடியானுடைய விடயத்தில் செய்தால் கொடுப்பான். எனவே இந்த வசனம் அவ்வாறு கூறி காட்டுகிறது. அடுத்ததாக இது ஒரு விடயம், நாம் எல்லாம் மௌத்தாகி விடுவோம். இதா மாத இப்னு ஆதம் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டா அவனுடைய எல்லா அமலும் துண்டிக்கப்படுது 3 விஷயத்தை தவிர. அந்த சொன்னேனே, மதலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்த
தியாகம் செய்த அந்த செலவுகள் இங்கு வருகிறது. ஒன்று என்ன? சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான சதகா. ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறோம், ஒரு மனிதனுக்கு ஒரு கிணற்றை, நீர் வசதியை ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்து கொடுக்கிறோம். நிரந்தரமான சதகாவாக மாறுகிறது. மௌத்தாகியதன் பின்னால் இது அவர்களுடைய கபருக்கு வந்து கொண்டிருக்கும். இப்ப சில மக்கள் சொல்றது, அந்த மனிதனை பார்த்து, அவன் ஹராமான வேலையெல்லாம் செய்கிறானே, கரண்ட் எடுத்து கொடுக்கிறோம், அவன் அதுல தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறானே, எங்களுக்கு பாவம் இல்லை. அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு லைட் எடுத்து கொடுப்பது ஒரு நல்ல விடயம். அவன் இருளிலே இருப்பதை விட வெளிச்சத்திலே இருக்கிறான். எனவே அவன் வெளிச்சத்தில் இருந்து இரவு பூராக என்னென்ன செய்கிறானோ நல்ல விடயங்கள் அனைத்துக்கும் நன்மை உங்களுக்கும் வரும், நமக்கும் வரும், எல்லோருக்கும் வரும். யாரெல்லாம் செய்து கொடுத்தார்களோ அத்தனை பேருக்கும் வரும். இதை கூறி செய்து கொடுக்க சென்றவர்களிடத்திலே சொல்லி அவன் அதை செய்கிறான் இதை செய்கிறான் என்று அதனை தடுக்கிறார்களே, அவன் எவ்வளவு இருள் இருக்கிறானோ அவ்வளவு இருளும் அந்த மனிதர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் அல்லாஹுடைய நியதி. அருமையான சகோதரர்களே, அதே போன்று அழகாக ஒரு அல்லாஹுடைய இல்ம் படிக்கக்கூடிய இடம், மதாரிஸ், பாடசாலைகள், இவைகளுக்கு செலவு செய்கிறோம். இவைகளுக்காக வேண்டி எங்களுடைய பணத்தை நாம் விடுகிறோம் என்றால் அதிலே கியாமத்து நாள் வரைக்கும் அது நடைபெற இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் கபருக்கு நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். இதே போன்றுதான் இரண்டாவது விடயம், இல்மின் யுன்தஃபஉ பிஹி, சொன்ன விடயம், ஒரு அறிவு கலாசாலைக்காக வேண்டி உதவி செய்து கொண்டிருக்கிறோம், மதரசாக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம், பாடசாலைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நிறுத்திவிட வேண்டாம் அருமையான சகோதரிகளே. ஒருவர் 2 பேர் அதிலே செய்கின்ற விடயங்களை பார்த்து அதற்கு நாம் உதவி செய்யக்கூடாது என்று நிறுத்திவிட வேண்டாம். அவ்வாறென்றால் அல்லாஹுடைய நாட்டத்தை பாருங்கள். நான் செய்கின்ற ஒரு தவறை அல்லாஹ் கண்காணித்து இவனுக்கு எல்லாவற்றையும் நிறுத்திவிட வேண்டும் என்று ஒரு நரம்பை சுருக்கிவிட்டால் அதனுடைய நிலைமை என்னவாகும் என்று பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். அதிகமாக கல்விக்காக வேண்டி செலவு செய்யுங்க. குர்ஆனை வாங்கி கொடுங்க. குர்ஆனை பாடமாக்குற குழந்தைகளுக்கு உதவியாக இருங்க. குர்ஆனை மனனம் செய்வதற்கு நீங்கள் உதவியாக இருங்க. உங்களுடைய குழந்தைகளை மனனம் செய்ய வையுங்க. ஏனென்றால் அது கியாமத்து நாள் வரைக்கும் எமக்கு வந்து கொண்டே இருக்கும். அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக அவ்வலதின் சாலிஹன், எது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹு தஆலா ஹிபத்தாக, ஹிபத் என்றால் நன்கொடையாக நமக்கு சில விடயங்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் எந்த ஒன்றையும் உங்களுக்கு நாங்க நன்கொடை என்று கூறவில்லை, ஒன்றே ஒன்றை தவிர. அல்லாஹ் சொல்கிறான், விரும்பியவர்களுக்கு அவன் நன்கொடையாக கொடுக்கிறான். குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு நன்கொடையாக தந்திருக்கிறான். யாராவது நன்கொடையாக ஒரு விடயத்தை தந்தால் அதனை நாம் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்போம். ஏன்? அவர் நன்கொடையாக தந்த விடயம் எவ்வளவு ஒரு சந்தோஷமாக நாம் பாதுகாத்து வைத்திருப்போம். நன்கொடையாக தந்த விஷயத்தை அப்படியே ஊதாரியாக தூக்கி வீசிவிட மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குழந்தைகளை நன்கொடையாக தந்திருக்கிறான். அந்த நன்கொடையை நாம் அழகான முறையிலே இந்த உலகத்திலே பாதுகாத்து நமக்கு மௌத்தாகியதன் பின்னால் துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக விட்டுவிட்டு செல்வோமாக இருந்தால், அவ்வலதின் சாலிஹின் யதுஊ லஹு, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிஹான குழந்தை அது உங்களுக்கு துஆ செய்யும். துஆ செய்யக்கூடிய குழந்தை. இப்ப பாருங்க, இந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக மாற வேண்டுமாக இருந்தால், ஊர்ல உள்ள ஹசரத்து அவங்கள தான் ஏசுற எல்லாரும். ஏன்னா குழந்தைகளை சரியா பார்க்கற இல்ல. இருக்கிறதே ஒரே ஒரு அவர் வந்து பள்ளிவாசல்ல, மிச்சம் அதிகமான நேரம் வீடுகளிலே இருக்கிறோம். அந்த குழந்தைகளை வீடுகளிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாக்க வேண்டிய அந்த நன்கொடைகளிலே நீங்கள் அந்த நன்கொடைகளுக்கு ஊற்றுங்கள். அவருடைய உள்ளத்திலே துஆ செய்வதற்கு அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகின்றது. அதனை கூறுங்கள். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் எங்களிடத்திலே
அல்லாஹ் எங்களிடத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்? எங்களிடத்தில் உறுதிமொழி கேட்டிருக்கிறான். வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்க வணங்காதீங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களோட அழகான முறையில நடந்து கொள்ளுங்க என்று யார் சொல்லிக் கொடுக்கணும்? நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பெற்றோர்களுடன் அவர்களுடைய பெற்றோர்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் அவ்வாறு சொல்ல முடியாது. எனவே நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பெற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் அதனை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும், துஆ செய்யணும். அல்லாஹ் எப்படி செய்தான்? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. 2 பேர்ல ஒரு ஆள் அல்லது 2 பேர்ல ஒருத்தர் சரி 2 பேர் சரி இருந்தால் நீங்க அவங்களுக்கு யா அல்லாஹ் சின்னத்துல என்னை எப்படி பார்த்தாங்களோ அதே போன்று அவர்களுக்கு நீ ரஹ்மத் செஞ்சிரு யா அல்லாஹ் என்று துஆ செய்யணும். சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் கூறி காட்டுறார். அதை சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க பார்த்தா குழந்தைகளுடைய நிலைமைகளை நாங்க பார்ப்போம். இந்த விஷயத்துல மௌத்தா போனதுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு சாபத்தை இட்டு செல்லக்கூடிய குழந்தைகளை விட்டு சென்று விடுகிறோம். அவ்வாறு சென்று விட்ட பிறகு யார் பெற்ற குழந்தையோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஏன்? ஆடை விடயம், அவர்களுடைய அணிகலன்கள் விடயம், அவர்களுடைய ஒவ்வொரு விடயத்தையும் ஆடை விடயங்களை சொல்கின்ற பொழுது நீங்க அதை பார்க்கிறீங்க என்று கேட்கக்கூடிய சமூகம் இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து அந்த குழந்தைகள் உடுத்திருக்கிற ஆடையை பற்றி யாராவது ஒரு நல்லவர் அல்லது நிர்வாகத்தில் உள்ளவர் அல்லது பள்ளியிலே கடமை பிடிக்கின்றவர்கள் யாராவது சொல்லிவிட்டால் நீங்க அந்த குழந்தையோட ஆடையை பார்க்கிறீங்க, உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்கோ என்று சொல்லக்கூடிய சமூகத்தை விட்டு சென்றால் கபருக்கு நன்மை வருமா அல்லது கபருல என்ன வரும் என்பதை ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். அருமையான சகோதரர்களே, உலக வாழ்க்கை அற்பமானது, இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. எனவே அந்த விஷயத்துல கொஞ்சம் அழகாக நம்முடைய குழந்தைகளிடத்திலே நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்டுக்கொள்வதோடு அடுத்ததாக இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லி இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்வோம். 3வது விடயம், கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, 4 விஷயம் இருக்குது. இந்த 4 விஷயம் இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்குமாக இருந்தா துன்யா ஆகிரா, உலகம் மறுமை, இந்த இரண்டினுடைய வெற்றியும் அவனுக்கு கிடைத்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது லிசானுன் ஸாகிருன், எப்பயுமே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவு. இன்றைக்கு சுபஹில இருந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்ற அந்த துஆவை ஓதி நாங்க எல்லாரும் எறும்பிருப்போம். அந்த நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய திக்ர் நம்முடைய நாவில் எந்த அளவு பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது, நம்முடைய நாவு எவ்வளவு அல்லாஹ்வுடைய திக்ரை நம்முடைய உதட்டை நலைத்தது என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். நானாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவலைக்குரிய விடயம்தான், அதிகமாக திக்ர் செய்யவில்லை, அதிகமாக குர்ஆன் திலாவத்துகள் ஓதவில்லை என்றுதான் கூற வேண்டும். 24 மணித்தியாலத்தில் ஒரு மணித்தியாலத்தையாவது ஒரு குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் அந்த நியமத்துக்கு நாங்கள் மாற்றம் செய்கிறோமா இல்லையா? இந்த 4 விஷயம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமாக இருந்தால் அவன் துன்யா ஆகிராவுடைய நலவு எல்லாம் அவனுக்கு கிடைத்ததை போலும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முலிசானுன் ஸாகிருன், நம்முடைய நாவுகளை அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக உதடுகளையும் நாவுகளையும் நலைய வைக்க வேண்டும். எப்பொழுதுமே அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ், யாரை கண்டாலும் நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நல்ல விடயங்களை சொல்ல வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர். அருமையான சகோதரர்களே, சலாம் சொல்ல வேண்டும், மனிதர்களோடு அன்பாக கதைக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும். நீங்க அப்படி இருந்தீங்க என்று சொன்னா நிச்சயமாக உங்களுடைய அந்த அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்ற லிசானுன் ஸாகிருன் ஆகும். அடுத்ததாக வகல்புன் ஷாகிருன், உள்ளம் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் அவனுக்கு அமைய வேண்டும். அல்லாஹ் கொஞ்சமாக தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனோடு, அதாவது மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எனவே அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்துகிறோம் என்று மனிதர்கள் செய்த, நமக்கு அவர்கள் செய்த உதவிகளை மறந்து நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இவன் நன்றி செலுத்த மாட்டான். எனவே நன்றி உள்ள உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும்.
எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ், என் குழந்தை நல்லா இருக்குதா அல்ஹம்துலில்லாஹ், என் மஹல்லாவுல மக்கள் எல்லாரும் நல்லா வாழ்றாங்களா அல்ஹம்துலில்லாஹ், நல்ல அமைப்புல எல்லாரும் இருக்கிறாங்களா அல்ஹம்துலில்லாஹ் என்று உள்ளத்தால வரணும். இது அங்கால பார்த்துட்டு 2 வாகனம் எடுத்துட்டான், எப்படி எடுத்தானோ தெரியாதே, இவருடைய உள்ளம் ஒரே ததும்பிக் கொண்டிருக்கும். இவருக்கு இந்த உலகத்திலே நிம்மதி கிடைக்காது, மறுமையிலும் நிம்மதி கிடைக்காது. எனவே ஏதாவது நலவு நடக்கின்றதா, நல்ல முறையில் வாழுகின்றார்களா, நல்ல ஒரு அந்தஸ்தில் பொசிஷனில் இருக்கிறார்களா, அவர்களை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான், எனக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்று அந்த வகல்புன் ஷாக்கிருன் உள்ளமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வபதனுன் சாபிருன், இது எல்லா மனிதர்களிடத்திலும் வர வேண்டும். உங்களுடைய உடம்பை பொறுமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வபதனுன் சாபிருன், பொறுமையான உடம்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொறுத்து கொள்ளக்கூடிய உடம்பு. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், யாரை எடுத்தாலும் சுக்கர், யாரை எடுத்தாலும் பிரஷர், யாரை எடுத்தாலும் நோய், எல்லாருக்கும் கஷ்டம், உடம்பு வலி, கழுத்து வலி, இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ் நான் செய்த தவறின் காரணமாக அல்லது அல்லாஹ் என் மீது கொண்ட அன்பின் காரணமாக எனக்கு இவ்வாறு தந்திருக்கிறான், நான் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறேன், அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு இரக்கமுடையவன் என்று நினைத்து நமக்கு வரக்கூடிய, உடம்புக்கு வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் பொருத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இருக்க வேண்டும். 5வது முக்கியமான விஷயம், இதுலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விஷயத்துக்காக வேண்டி இதை செய்வாங்க. ஒன்று, குடும்பத்தை பார்ப்பாங்க, சொத்து செல்வங்களை பார்ப்பாங்க, அவர்களுடைய இதுகளை பார்ப்பாங்க. அடுத்தது அவங்களை அழக பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் அழக பார்த்து முடித்தானோ அவன் நாசமா போய்த்தான்னு சொன்னாங்க. அந்த விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸௌஜத்துன் முஃமினத்துன் சாலிஹா, சாலிஹான ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு மனைவி உங்களுக்கு அமைஞ்சிக்கணும். இந்த 4 விஷயமும் அமைஞ்சிச்சா உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதியாக வாழுவீங்க. இது அமைக்கிற பொறுப்பு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அழகுக்காக வேண்டி, அந்தஸ்துக்காக வேண்டி, சொத்துக்காக வேண்டி, செல்வங்களுக்காக வேண்டி, குடும்ப கௌரவத்துக்காக வேண்டி இதை நாங்க அடைஞ்சு கொண்டா ஒரு போதும் இந்த நிம்மதி வரையாது. தீன் உள்ளவர்களை, மார்க்கம் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மார்க்கம் உள்ளவர்கள் தான் இபாதத் செய்வாங்க, கணவனை எழுப்பாட்டி விடுவாங்க, தஹஜ்ஜத்துல சுபஹுக்கு ஞாபகப்படுத்துவாங்க, தொழப்போம் என்று, குழந்தைகளுக்கு நல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இல்லை என்றால் குழந்தைகளுக்கு கையில போன அல்லது ரிமோட்டை கொடுத்துட்டு அவங்களோட வேலையை செய்வாங்க. பார்த்திருப்பீங்க நீங்க. ஆடைகளை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு ஒரு வகையான வளைஞ்ச நெலிஞ்ச ஆடைகளை கொடுத்துருவாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸௌஜத்துன் முஃமினத்துன் சாலிஹா, சாலிஹான மூமினான ஒரு பெண் அவனுக்கு அமைஞ்சிருக்கணும். அல்லாஹ் எல்லாருடைய பெண்மணிகளையும் சாலிகான குழந்தையாக, சாலிகான பெண்களாக ஆக்க வேண்டும் என்பது என்ற துஆவோடு இந்த 4 விடயத்தையும் நாங்க எங்கட வாழ்க்கையில அமைச்சு கொள்ளணும். 1வது லிசானுன் ஜாக்கிரா வகல்புன் ஷாக்கிரா வபதனுன் சாபிர் வஸௌஜத்துன் முஃமினத்துன் சாலிஹா. அதாவது அதிகமாக திக்ர் செய்யணும், பொறுமையோடு இருக்கணும். அல்லாஹ் அந்த நியமத்துகள் அடுத்தவனுக்கு கொடுத்திருக்கிறான் என்று யாரும் ஆச்சரியப்படக்கூடாது. பொறுமையாக அல்லாஹ் அந்த உடம்புக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹுடைய சோதனைகளையும் பொறுமையாக பொருந்திக் கொள்ளணும். வீட்டில சாலிகான இபாதத்துகள் அதிகமாக செய்யணும். இந்த 4ஐயும் செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதி சந்தோஷமாக வாழ வைப்பார். யா அல்லாஹ், எங்களுக்கு இவ்வாறான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நமது நண்பர்களை சாலிகான நண்பர்களாக மாற்றி விடுவாயாக, நமது தோழர்களை சாலிகானவர்களாக ஆக்குவாயாக, நாம் இருக்கின்ற இடத்திலே நிம்மதி சந்தோஷமாக இருக்க வைப்பாயாக, சாலிஹான மக்களை தோழமை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, பொய்யையும் ஃபித்னாவையும் குழப்பங்களை விட்டும் பாதுகாப்பாயாக, எமது குழந்தை குட்டிகளை நல்ல குழந்தைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எமது பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக. பெற்றோர்கள் யாரெல்லாம் மண்ணறையில் இருக்கிறார்கள் கபரை சுவர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. நாங்கள் கேட்கின்ற துஆவிலே அவங்களுக்கு பங்கை கொடுப்பாயாக. எமது யா அல்லாஹ் மூதாதையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த பள்ளிவாசலிலே யாரெல்லாம் இருந்து மூத்தாகினார்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊர்
மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அத்தனை அமைப்பினையும் செய்து தருவாயாக. கேட்ட துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையின் பொருட்டினால் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.